வெல்கம் டு ராமேக்ஸ். இந்த வீடியோவில் டைம் அண்ட் ஒர்க் டாப்பிக்கில் இருக்கிற பேசிக் ப்ராப்ளம்ஸை நம்ம பார்க்க போகிறோம். டைம் அண்ட் ஒர்க் டாப்பிக்கோட பேசிக் கான்செப்ட் வீடியோ நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அங்கே சார் சொன்ன அந்த கான்செப்டை ப்ராப்ளமில் எப்படி அப்ளை பண்ணலாங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன சொல்லியிருக்காங்க? ஏ அப்படிங்கிற பர்சனுக்கு ஒரு ஒர்க்கை அசைன் பண்ணால் அவங்க 15 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. சேம் ஒர்க்கை பிக்கு அசைன் பண்ணால் 10 டேஸில் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ ஏவும் பியும் சேர்ந்து பண்ணாங்க அப்படின்னா அந்த ஒர்க் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணுறாங்க. என்ன ஒர்க்குன்னு நம்மளுக்கு தெரியாது, பட் டோட்டல் நம்பர் ஆஃப் ஒர்க் என்னன்னு நம்மளுக்கு தெரியணும். ஸோ டோட்டல் ஒர்க்குக்கு நம்மளுக்கு தெரியும், we have to find LCM. ஸோ 15க்கும் 10க்கும் LCM என்ன? 30. பிகினர்ஸ்க்கு நான் சொல்கிறேன், இந்த ரெண்டு நம்பருக்கும் ரேஷியோ எடுத்துக்கோங்க, 3:2. இந்த நம்பரையும் இந்த ரேஷியோவையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். எய்தர் 15 into 2 ஆர் 10 into 3. நம்மளுக்கு இந்த LCM டோட்டல் ஒர்க் கிடச்சிரும். ஸோ இப்போ பர் டே எஃபிஷியன்சி நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த நம்பர் ஆஃப் டேஸை எந்த நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 30 கிடைக்கும்? 15 2 கூட மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி 10 3 கூட மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு டோட்டல் ஒர்க் கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த 2 3 தான் இந்த ஏபியோட பர் டே ஒர்க். ஏ ஒரு நாளைக்கு 2 ஒர்க் பண்ணுவாங்க, பி ஒரு நாளைக்கு 3 ஒர்க் பண்ண முடியும். ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பர் டே ஒர்க் பண்ணும்போது அவங்களால 5 ஒர்க் கம்ப்ளீட் பண்ண முடியும். நமக்கு தெரியும் டோட்டல் ஒர்க் 30. ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணால் ஒரு நாளையில் 5 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஒர்க்கை முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு 6 டேஸ் ஆகும். ஸோ 6 டேஸில் ஏபி சேர்ந்து அசைன் பண்ணாங்க அப்படின்னா டோட்டல் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன? ஏபி தனியாக கொடுக்காம ஏ ப்ளஸ் பியவே அவங்க கொஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏபி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் 8 டேஸில் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் ஏ மட்டும் தனியாக அந்த ஒர்க்கை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 12 டேஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ சேம் இங்கே பியோடதை கேட்குறாங்க. எய்தர் ஏ அண்ட் பி கொடுத்துட்டு ஏ ப்ளஸ் பி ஆர் ஏ ப்ளஸ் பி ஏ கொடுத்துட்டு பி, எப்படி வேணால் இதில் கேட்கலாம். பட் எப்படி இருந்தாலும் நம்ம எஃபிஷியன்சி மெத்தடு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே சேம் வைஸ் ஃபஸ்ட்டு ஸ்டெப் டோட்டல் ஒர்க் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். LCM for 8 and 12 என்ன? 24. ஸோ சேம் இன்ட்டு 3னா 24 கிடைக்கும், 12 into 2னா 24. ஸோ இங்கே எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறோமோ இந்த நம்பர் தான் எஃபிஷியன்சி நம்பர். ஸோ ஏ மட்டும் ஒரு நாளைக்கு 2 ஒர்க் கம்ப்ளீட் பண்ண முடியும். இன்கேஸ் பி கூட சேர்ந்து பண்ணுறாங்க அப்படின்னா 3 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பியோட எஃபிஷியன்சி 1. இந்த இடத்துல இந்த ரெண்டு எஃபிஷியன்சியும் நம்ம மைனஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் ப்ராப்ளமில் நம்ம பார்த்தோம், ஏவும் பியும் கொடுத்துட்டு ஏ ப்ளஸ் பி கேட்டதுனால நம்ம இந்த ரெண்டு எஃபிஷியன்சியும் ஆட் பண்ணுறோம், இங்கே ரெண்டு எஃபிஷியன்சியும் சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ டோட்டல் ஒர்க் நம்மளுக்கு தெரியும் 24. ஏ பி ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க் தான் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ டோட்டல் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண அவங்களுக்கு 24 டேஸ் ஆகுது. ஸோ 24 தான் பியோட டேஸ். ப்ரீவியஸ் ப்ராப்ளம் ரெண்டுலேயுமே நம்ம 2 இண்டிவிஜுவலை வச்சு ப்ராப்ளம் பார்த்தோம். ஏ பி, இங்கே 3 இண்டிவிஜுவல்ஸ் ஏ பி அண்ட் சி. ஸோ ஏ ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண 10 டேஸ் ஆகுது. சேம் ஒர்க்கை பி பண்ணும்போது 15 டேஸ் எடுத்துக்கிறாங்க. சி எடுத்துக்கிறப்போ 12 டேஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ சேம் வைஸ் 2 இண்டிவிஜுவல் இருந்தாலும் 3 இண்டிவிஜுவல் இருந்தாலும் நம்மளோட ஃபார்மேட் ஒன்று தான். டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும் பை ஃபைண்டிங் LCM. ஸோ 10, 15 and 12 LCM என்ன? 60. ஸோ சேம் வைஸ் பர் டே எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறோம் பை மல்டிப்ளையிங் 60 கிடைக்குது. 15 into 4 60, 12 into 5 60. ஸோ டோட்டல் எஃபிஷியன்சி ஏ 6 ஒர்க் பண்ணுறாங்க, பி 4 ஒர்க் பண்ணுறாங்க, சி 5 ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 3 பேரும் சேர்ந்து பண்ணுறப்போ ஒரு நாளைக்கு 15 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. நம்மளுக்கு தெரியும் டோட்டல் ஒர்க் இஸ் 60. ஒரு நாளைக்கு 3 பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை பண்ணுறப்போ 15 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியுது. ஸோ டோட்டல் ஒர்க்கை அவங்க 4 டேஸில் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. இப்போது இந்த ப்ராப்ளம்க்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஏ பி அண்ட் சி 3 இண்டிவிஜுவல்ஸையும் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க, இங்கே பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டே ஏ பி ரெண்டு பேரும் கம்பைன் பண்ணி அந்த ஒர்க்கை பண்ணுறப்போ 10 டேஸில் அந்த ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகுது. இன்கேஸ் பி அண்ட் சி கம்பைன் பண்ணி பண்ணுறப்போ 15 டேஸில் அந்த ஒர்க் கம்ப்ளீட் ஆகுது. சி
சி அண்ட் ஏ கம்பைன் பண்ணி பண்ணுறப்போ 12 டேஸில் அந்த ஒர்க் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நம்ம இந்த மூணையும் தனித்தனி இண்டிவிஜுவல்ஸாகவே கன்சிடர் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, இந்த 3 நம்பருக்கும் டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும், தட் இஸ் LCM. ஸோ 10, 15, 12 சேம் ப்ராசஸ் இங்கே இருந்ததே தான். 60 டோட்டல் ஒர்க் வரும். எஃபிஷியன்சி என்ன வரும், 6, 4 and 5. ஸோ டோட்டல் எஃபிஷியன்சி என்ன வரும், 15 வரும். அதே மாதிரி 60/15 4 டேஸ்ன்னு நம்ம போடுவோம். பட் இந்த இடத்துல இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் 4 டேஸில் முடிக்கிறாங்க அப்படின்னா இந்த குரூப்புக்குள்ளே 2 A இருக்காங்க, 2 B இருக்காங்க அண்ட் 2 C இருக்காங்க. ஸோ 2 குரூப் ஆஃப் செட்ஸ் A + B + C 2 குரூப் இருக்கிறப்போ அவங்க 4 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படின்னா A + B + C ஒரு குரூப் மட்டும் 2 குரூப் சேர்ந்து 4 டேயில் முடிக்கிறாங்கன்னா ஒரு குரூப் மட்டும் கம்ப்ளீட் பண்ண அவங்களுக்கு 8 டேஸ் ஆகும். ஸோ நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் பாதி ஆகிறாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் டேஸ் வந்து டபுள் ஆகும். ஸோ இது ஒன்று தான் டிஃப்ரென்ஸ் இந்த ப்ராப்ளமுக்கும் இந்த ப்ராப்ளமுக்கும். ஸோ 4 and 8 இஸ் தி ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க, சேம் A வந்து 4 டேஸில் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. சேம் ஒர்க்கை பிக்கு அசைன் பண்ணும்போது அவங்க 5 டேஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ வித் அசிஸ்டன்ஸ் ஆஃப் C AB and சியும் கூட ஜாயின் பண்ணுறாங்க AB கூட அப்படின்னா அந்த டோட்டல் ஒர்க் அவங்க 2 டேஸ்லேயே முடிச்சிடுறாங்க. ஸோ சிக்கு மட்டும் தனியாக அசைன் பண்ணால் அவங்க எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே 3 நம்பர்ஸ் இருக்குது. we have to take LCM for these 3 numbers which is 20. ஸோ பர் டே எஃபிஷியன்சி என்ன, 4க்கு 5, 4 into 5 and 5 into 4, 2 into 10. ஸோ இதுதான் பர் டே எஃபிஷியன்சி ஃபார் தீஸ் 3. A ஒரு நாளைக்கு 5 பண்ணுறாங்க, B ஒரு நாளைக்கு 4 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ AB 2 பேரும் சேர்ந்து பண்ணுறாங்க அப்படின்னா 9 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அவங்க கூட C கம்பைன் பண்ணால் 10 ஒர்க் கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல சியோட எஃபிஷியன்சி 1. A + B 9, A + B + C 10. ஸோ இந்த இடத்துல இந்த 2 எஃபிஷியன்சியும் நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம் டு கெட் C's எஃபிஷியன்சி. நமக்கு தெரியும் டோட்டல் ஒர்க் இஸ் 20, சியோட எஃபிஷியன்சி 1. ஸோ C மட்டும் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண 20 டேஸ் எடுத்துக்கிறாங்க. தட்ஸ் இட். நெக்ஸ்ட் ப்ராப்ளம், இண்டிவிஜுவல்ஸை கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க லைக் பிஃபோர். எப்படி A and B கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ணால் அந்த பர்டிகுலர் ஒர்க்கை 3 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இன்கேஸ் B and C கம்பைன் பண்ணி பண்ணால் 4 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. C and A கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ணால் 6 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. சேம் செட் ஆஃப் டேட்டாஸை கொடுத்துட்டு நம்மளுக்கு ப்ரீவியஸ் ப்ராப்ளமில் ABC 3 பேர் கம்பைன் பண்ணால் எவ்வளோ டேஸ்னு கேட்டாங்க. நம்ம அதுக்கு 2 செட் ஆஃப் ABC கண்டுபிடிச்சிட்டு ABC கால்குலேட் பண்ணோம். இங்கே இண்டிவிஜுவலாக C மட்டும் அந்த ஒர்க்கு அசைன் பண்ணாங்கன்னா எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்றது தான் கொஷின். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும் பை ஃபைண்டிங் LCM. 3, 4 and 6க்கு LCM என்ன, 12. ஸோ எஃபிஷியன்சி எப்படி கால்குலேட் பண்ணணும், 3 into 4 12, 4 into 3 12, 6 into 2 12. ஸோ AB கம்பைன் பண்ணால் ஒரு நாளைக்கு 4 ஒர்க் முடிப்பாங்க, BC கம்பைன் பண்ணால் ஒரு நாளைக்கு 3 ஒர்க் முடிப்பாங்க, CA கம்பைன் பண்ணால் ஒரு நாளைக்கு 2 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த 2 குரூப்பும் சேர்ந்து ஒரு நாளைக்கு பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளோ ஒர்க் பண்ணுவாங்க, 3 + 2 5 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுவாங்க இந்த 2 குரூப்பும். இந்த 2 குரூப்பில் யார் யார் இருக்காங்க, B இருக்காங்க, 2 C இருக்காங்க, ஒரு B 2 C இருக்காங்க ப்ளஸ் ஒரு A கம்பைன் பண்ணால் 5 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இந்த குரூப்பில் யார் இருக்கா, A and B. A and B மட்டும் கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ணால் அந்த இடத்துல 4 ஒர்க் கம்ப்ளீட் ஆகுது. B, A and 2 C கம்பைன் பண்ணால் நம்மளுக்கு 3 + 2 5 ஒர்க். A and B மட்டும் பண்ணுறாங்க அப்படின்னா 4 ஒர்க் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல AB 4 பண்ணும்போது கூட 2 C ஆட் ஆகிறப்ப தான் நம்மளுக்கு ஒரு ஒர்க்கு ஆட் ஆகுது. ஸோ அந்த ஒரு ஒர்க்கை பண்ணுறது யார், இந்த 2 C சேர்ந்தா ஒரு ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ டோட்டல் ஒர்க் 12. இந்த 2 C ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க் பண்ணும். ஸோ டோட்டல் ஒர்க்கை 12 டேஸில் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ 2 C சேர்ந்தா 12 ஒர்க்கில் ஒரு ஒர்க் கம்ப்ளீட் ஆகுதுன்னா ஒருத்தவங்க மட்டும் பண்ணாங்கன்னா 24 டேஸ் ஆகும். ஸோ ஆட்கள் பாதி ஆகிறப்போ நம்பர் ஆஃப் டேஸு டபுள் ஆகும். ஸோ இந்த இடத்துல C மட்டும் 24 டேஸில் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க.
நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன, டேட்டாஸை டைரெக்டாக கொடுக்காம ஃப்ராக்ஷன் வேயில் கொடுத்துருக்காங்க. எப்படி, ஏ வந்து 2/5 ஆஃப் த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண 8 days ஆகுமா. ஸோ 2/5 அப்படின்னா இந்த நியூமரேட்டர் தான் 8. ஸோ எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் 8 வரும், 4ஆல். ஸோ 2 பார்ட் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண 8 days ஆகுது. ஸோ அதே நம்பரால் 5 மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 × 4 20. ஸோ ஃபுல் ஒர்க்கையும் முடிக்க உங்களுக்கு 20 days ஆகும். பிக்கு எப்படி கொடுத்துருக்காங்க, 3/5 ஆஃப் த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண 18 days ஆகுது. ஸோ இந்த 3 எப்போ 18 ஆகும், × 6. சேம் வே 5 கூட × 6 30. ஸோ ஏ ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண 20 daysனா பி ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண 30 days. இதுதான் கிவன் டேட்டா. நம்ம ப்ரீவியஸ் ஃபார்மில் இதை டேரெக்டாகவே கொடுத்துருவாங்க. இந்த ப்ராப்ளமில் இப்படி இவ்வளோ நம்பர் ஆஃப் பார்ட்டை கம்ப்ளீட் பண்ண இவ்வளோ டேஸ் ஆகுது அப்படின்னு ஒரு ட்விஸ்ட்டோடு கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன கேட்குறாங்க, சேம் வே 2 பேரும் சேர்ந்து கம்ப்ளீட் பண்ணால் 3/4 ஒர்க்கை எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் டோட்டல் ஒர்க்கை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 20க்கும் 30க்கும் எல்சிஎம் என்ன, 60. ஸோ எஃபிஷியன்சி 20 × 3 60, 30 × 2 60. ஸோ எஃபிஷியன்சி 5. ஸோ ஏ 3 ஒர்க் பண்ணுவாங்க, பி 2 ஒர்க் பண்ணுவாங்க. 2 பேரும் கம்பைன் பண்ணாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 5 ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகும். ஸோ 60 ஒர்க்கு ஒரு நாளைக்கு 5 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இதை டேரெக்டாக அடித்தா டோட்டல் ஒர்க் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் இங்கே 3/4 ஒர்க்கு தான் கேட்குறாங்க. ஸோ × 3/4. ஓகே, இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 12 3. ஸோ 3 × 3 9 daysல 3/4 ஆஃப் த டோட்டல் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிடும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம், இங்கே எஃபிஷியன்சியை ரேஷியோவை டைரெக்டாக கொடுக்குறாங்க. ஏ இஸ் ட்வைஸ் ஆஸ் குட் அஸ் பி. ஸோ ஏபி, இப்போ பி ஒரு ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா ஏ இஸ் ட்வைஸ் ஆஸ் குட்னா ஏ 2 ஒர்க் பண்ணும். ஸோ டேரெக்டாக இந்த இடத்துல நம்மளுக்கு எஃபிஷியன்சி ரேஷியோ கொடுத்துட்டாங்க 2:1. என்ன கேட்குறாங்க, 2 பேரும் சேர்ந்து பண்ணால் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண 14 நாள் ஆகுது. ஏ ப்ளஸ் பி சேர்ந்து பண்ணுறாங்கன்னா 14 daysல அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஏ அண்ட் பி, ஏ ஒரு நாளைக்கு 2 ஒர்க் பண்ணுறாங்க, பி ஒரு ஒர்க் பண்ணுறாங்கன்னா ஏ அண்ட் பி சேர்ந்தாங்கன்னா 3 ஒர்க் பண்ணுவாங்களா. ஸோ 3 ஒர்க்காக பண்ணால் அவங்களுக்கு கம்ப்ளீட் பண்ண 14 days ஆகுது. இங்கே யார் கேட்குறாங்க, ஏ மட்டும் தனியாக பண்ணால் எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்குறாங்க. ஏ மட்டும் தனியாக ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க, 2 ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ 3 ஒர்க் பண்ணால் 14 days ஆகுதுன்னா 2 ஒர்க்காக பண்ணும்போது எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்றத பார்க்கணும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 3 × 7 21. ஸோ ஏ மட்டும் இண்டிவிஜுவலாக அவங்க 21 daysல கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இன்கேஸ் இந்த இடத்துல பி மட்டும் தனியாக அப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த பியோட இண்டிவிஜுவல் எஃபிஷியன்சி இந்த 2க்கு பதிலாக இங்கே ரீப்ளேஸ் பண்ணால் உங்களுக்கு பியோட இண்டிவிஜுவல் டேஸ் கிடச்சிரும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன சொல்லியிருக்காங்க, ஏ இஸ் த்ரைஸ் ஆஸ் எஃபிஷியன்ட் ஆஸ் பி. ப்ரீவியஸ் ப்ராப்ளமில் ட்வைஸ் எஃபிஷியன்ட்டுன்னு கொடுத்தனால நம்ம என்ன ரேஷியோ போட்டோம், 1:2. இங்கே த்ரைஸ், பி ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க் பண்ண முடியும்னா த்ரைஸ் எஃபிஷியன்ட்னா ஏ கேன் டூ 3 ஒர்க் பர் டே. ஸோ எஃபிஷியன்சி ரேஷியோ என்ன, 3:1. என்ன சொல்லியிருக்காங்க, ஏபிள் டு ஃபினிஷ் 10 days earlier than பி. ஒரு நாளைக்கு 2 ஒர்க்கு அதிகமாக ஏ பண்ணுறதுனால 10 நாளைக்கு முன்னாடியே, பியை விட 10 நாளைக்கு முன்னாடியே ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியுது. ஸோ இந்த டேட்டாவை நம்ம டே ரேஷியோவில் தான் அப்ளை பண்ணணும். ஸோ எஃபிஷியன்சி ரேஷியோட இன்வர்ஸ் தான் டே ரேஷியோ நம்மளுக்கு தெரியும். ஸோ எஃபிஷியன்சி ரேஷியோ 3:1னா டே ரேஷியோ என்னவாக தான் இருக்கும், 1:3. ஸோ இந்த இடத்துல இந்த கேப் 2 தான் நம்மளுக்கு 10 daysன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது 3 நாளில் முடிக்கும்னா இது ஒரே நாளில் முடிக்கும் அப்படின்ற ரேஷியோவில். அப்படின்னா இந்த கேப் 2 தான் என்ன, 10 நாள், 10 நாளைக்கு முன்னாடியே முடிக்கும்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ 2 தான் 10னா 1 வந்து எவ்வளோ டேஸ், 5 days அண்ட் 3 வந்து 15 days-ஆக இருக்கும். ஸோ இது இப்போ நம்மளுக்கு பேசிக் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஏ ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண 5 days ஆகுதுன்னா சேம் செட் ஆஃப் ஒர்க்கை பி கம்ப்ளீட் பண்ண 15 days எடுத்துக்குது. ஸோ நம்ம டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்க எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணோம். என்ன, 15. 5க்கும் 15க்கும் எல்சிஎம் 15. எஃபிஷியன்சி என்ன, 3 and 1. 5 × 3 15, 15 × 1 15. ஸோ ஏ பி 2 பேரும் சேர்ந்து பண்ணால் எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க.
ஏ 3 ஒர்க் பண்ணுது, பி 1 ஒர்க் பண்ணுதுன்னா 2 பேரும் சேர்ந்து 4 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ டோட்டல் ஒர்க் நம்மளுக்கு தெரியும் 15, டோட்டல் எஃபிஷியன்சி 4. ஸோ 2 பேரும் சேர்ந்து 3/4 டேஸில் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ 3/4 இஸ் தி ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன? A is 50% more efficient than B. சேம் வைஸ் ரேஷியோவுக்கு வேறு ஃபார்மேட்டில் நம்மளுக்கு ஹிண்ட் கொடுக்குறாங்க. 50%னா என்ன? இப்போ B வந்து 100னா A வந்து 150ன்னு சொல்கிறான். ஸோ ரேஷியோ என்ன? 3:2. என்ன ரேஷியோ? எஃபிஷியன்சி ரேஷியோ. என்ன சொல்லியிருக்காங்க? A and B ஒர்க்கிங் டுகெதர், 2 பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 12 டேஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ A மட்டும் எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணும்? A ஒரு நாளைக்கு 3 ஒர்க் பண்ணுது, B ஒரு நாளைக்கு 2 ஒர்க். பிகாஸ் இது வந்து எஃபிஷியன்சி ரேஷியோ. 2 ஒர்க் பண்ணுதுன்னா A and B கம்பைன் பண்ணி பண்ணால் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணுவாங்க? 5 ஒர்க் ஒரு நாளைக்கு கம்ப்ளீட் ஆகும். ஸோ 5 ஒர்க் கம்ப்ளீட் ஒரு நாளைக்கு பண்ணுறதுனால அவங்களுக்கு டோட்டலாக 12 டேஸ் ஆகுது. அப்படின்னா இங்கே யார் கேட்குறாங்க? A கேட்குறாங்க. ஏயோட எஃபிஷியன்சி என்ன? 3. ஸோ 3 ஒர்க்காக பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளோ நாளில் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க? இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 20 டேஸ். இன்கேஸ் உங்களுக்கு இந்த இடத்துல A கேட்காம B கேட்டிருந்தாங்க அப்படின்னா பியோட எஃபிஷியன்சி என்ன? 2. இந்த 2வை இங்கே கொண்டாந்து நம்ம இந்த 3யோட இடத்துல அப்ளை பண்ணோம் அப்படின்னா பியோட இண்டிவிஜுவல் டேஸ் நம்மளுக்கு இங்கே கிடச்சிடும். ஸோ இங்கே 20ங்கிறது ஏவோட இண்டிவிஜுவல் டேஸ். இந்த பேசிக் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மோரோவர் டேட்டாஸை டேரெக்டாக நம்மளுக்கு கொடுத்துருவாங்க, ஆர்எல்ஸ் கொஞ்சம் இன்டேரக்டாக கொடுப்பாங்க. ஒரு டேட்டாவை டோட்டலாக ஹைட் பண்ணுறாங்க அப்படின்னா தான் அந்த பேசிக் ப்ராப்ளமோட ஸ்டஃப் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ சேம் டாப்பிக்கில் another set of problems வில் மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.